ஏன் தமிழ் 2 நிமிஷம் பேசிட்டு அப்புறம் நான் செய்கிறேன். ஓகே. வருவினம் மக்கள் பார்ப்போம். சரி. இருந்து களைச்சு போனா படியில இப்ப நோடியது சாப்பிட்டேன். சரியா தொடர்பாக மாமியும் மருமக்களும் தர்ஜினி சர்மனா வணக்கம் இருங்க. இனி உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். இனிய வணக்கம். வணக்கம். மாமியும் நாங்களும் இந்த நிகழ்ச்சியிலும் இணைந்திருக்கிற எல்லோரையும் வரவேற்றபடி இன்றைய குரலை இணைத்துக் கொள்கிறார் நகுல் திரையரங்கன். பழமொழியினை அச்சியா இணைத்துக் கொள்வார். திருக்குறளா? ஆம். ஓகே. இன்றைய திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதல் உலகு. இன்றைய பழமொழி ஐந்தல் வழி. அதுதான். நன்றி அச்சியா, நன்றி. எல்லோரும் உற்சாகமா இருக்கிறீங்களா? அப்ப யார் முதல்ல இணைஞ்சு சிறப்பிக்க போறீங்க? அச்சியா. இனி உற்சாகமான வணக்கம் அச்சியா, எப்படி இருக்கிறீங்க? நல்ல உற்சாகமா இருக்கு. ரெண்டுக்கு என்ன ஸ்பெஷலா உடுப்பு எல்லாம் போட்டு கலக்குறீங்க? இன்று கார்த்திகா நிகழ்வு நடைபெற்றது. இது கருப்பு கலரா? அது உண்மையா? உண்மையா? பெரிய நெக்லஸ் எடுத்து போட்டுட்டீங்க நான் கழுத்துல, அப்படியா? தவறு என்று கூறலாம். அப்ப அந்த கையால நெய்ததா? அந்த சங்கிலி இந்த உடுப்புடன் சேர்ந்து உள்ளது. நல்லது, சரி. மிக அழகாக இருக்கிறது. யார் வெடி தந்தது உங்களுக்கு? அம்மாவின் சட்டையாகும். அம்மா நாங்கள் முதலாக பாவகத்துடன் ஒரு நகரத்தை சந்திக்கும் நேரத்தில் அது எந்த நேரம் தேடி கண்டுபிடிச்சு நாங்க சொல்லுவோம் பாருங்க. அது எப்ப சொல்ல எதிர்பார்க்கிறீங்களா? இப்ப என்ன நாங்க சொல்லுவோம்? அப்படி கூறலாம். சரி, நீங்க இது எத்தனை தடவையா போடுறீங்க இந்த சட்டை? முதல் தடவையாகும். பிறகு ஆட்சி அபூர்வியாட்ட கொடுப்பீங்களா போட? அப்படி சொல்ல முடியாது. இப்ப கலட்டி வச்சுட்டு நாளைக்கு யாராவது களவெடுத்துட்டு போனா கவலைப்படுவீங்களா? ஏன் கவலைப்பட வேண்டும்? களவெடுத்தா சட்டையை மட்டும் களவெடுப்பேன். கவலைப்பட மாட்டீங்களா? கவலைப்பட மாட்டேன் என்று இதே மாதிரி நிறைய சட்டை வச்சிருக்கிறீங்களா? எவ்வளவு சட்டைகள் உண்டு. சரி, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு இந்த சட்டை பிடித்து இருக்கிறது, ஆனால் ஆதரனுக்கு பிடிக்கவில்லை. ஆனா நேரம் கிட்டத்தட்ட முடிஞ்சேன்னா நகுல் ஒரு செகண்ட் மட்டும், ஒரே செகண்ட். யாருக்கு பிடிக்கல? ஆதரனுக்கா? அவருக்கு பிடிக்கட்டும். அச்சியா கையெடுங்க. ஒரு செகண்ட் முதல் அவுட் ஆயிட்டீங்க. வாழ்த்துக்கள் அச்சியா. கட்டிக்காரி நல்லா பேசுனீங்க. கட்டிக்காரி. அம்மாவோட சட்டை போடுற அளவுக்குன்னா அம்மா சரியான உயரம் நீங்க மாமா வந்து சொன்னார். சொட்டியா வளர்ந்துட்டார். நான் 172 சென்டிமீட்டர். உண்மைக்கு மச்சியா? சென்டிமீட்டர். 153 சென்டிமீட்டர். சரியான வளர்ந்துட்டீங்க. உயரம் தானே கிடைச்சா பாக்க. வாழ்த்துக்கள் லட்சியா. அச்சியா அப்படி எப்படி சாயிட்டார்? சரி, வாழ்த்துக்கள் லட்சியா. உங்களுக்கு இனிய நகுலுக்கு நேரம் பார்க்க நீங்களே பாருங்க நகுல். இனிய உற்சாகமான வணக்கம் நகுல், எப்படி இருக்கிறீங்க? இனிய உற்சாகமான வணக்கம் தர்ஜினி மாமி. உற்சாகமாக மகிழ்ச்சியாக வீரமாக இருக்கிறீங்களா? நான் நல்ல உற்சாகமா இருக்கிறேன். நீங்க என்ன மாதிரி பச்சை சட்டை போட்டு வந்துட்டீங்க? எனக்கு பிடித்த சட்டைகளில் இது ஒன்றாகும், அதனால கூடுதலாக இதனை போடுவேன். அதே வாடிமாமி வெடித்த சட்டை தானே? அது சரியாகும். சரியாகும். சரி, நீங்க வந்து சட்டையை கலட்டி வச்சோன்னு யாராவது கலவெடுத்துட்டு போனா கவலைப்படுவீங்களா? நிச்சயமாக கவலைப்படுவேன். சரி, எத்தனை சட்டை வச்சிருக்கிறீங்க இதே மாதிரி பட்டி சட்டை? 2 என்று கூறலாம். நகுல், நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கலாமா? நீங்க எப்பயாவது பெண்கள்கிட்ட சட்டை போட்ட மாதிரி சின்ன பிள்ளைல படம் எடுத்துக்கிறீங்க?
சின்ன வயசுல? அதை அம்மாவை கேட்க வேண்டும். சரி, ஏன்னா நாங்கள் எடுத்திருந்தோம், அதனால தான் ஞாபகத்துல கேட்டது. உங்களுக்கு விருப்பம் இருந்ததா? அப்படி எடுத்திருந்தா பார்த்து ரசிச்சிருப்பீங்களா? நான் ரசித்து இருக்கவே மாட்டேன். ரொம்ப பிடிக்காதா அவளுக்கு? சின்னனாக பிடித்திருக்கலாம், ஆனா இப்போது வரவே மாட்டார். அப்ப அம்மாட்ட கேளுங்க, ஏன் அம்மா எனக்கு நீங்க சின்னண்டா அப்படி செய்யலைன்னு கேப்பீங்களா? பார்ப்போமே. வாணி மாமி மாமாவுக்கு தெரியும், திவீந்திராவை எல்லாம் அப்படி சட்டையெல்லாம் போட்டு சின்ன வயசுல எடுத்திருக்கிறோம். அந்த படங்கள் அநேகம் தெரிஞ்சிருக்கு அன்னைக்கு, அதனால தான் கேட்டிருந்தேன். நகுலுக்கு அப்படி போட்டிருந்தா என்ன சட்டை போட்டிருப்பீங்க? சின்னண்டா போட்டிருந்தா பிடிச்சது? நீலம் பிடித்த நிறமே. ஓகே, வட்ட பெரிய பொட்டு வச்சுட்டு பாத்துருக்கீங்களா? அப்ப சரி, அந்த சிரட்டை பொட்டு அம்மா சின்ன வயசுல வச்சுட்டு இருக்கிறாள் அவங்களுக்கு? நிறைய படங்கள் இருக்கின்றன. நீங்க ஒரு நாளும் காட்டல எங்களுக்கு, ஒரு முறை காட்டுறீங்களா? கண்டால் காட்டுவேன். எத்தனை ஆல்பம் வச்சிருக்கீங்க உங்களோட பட ஆல்பங்கள்? பல உள்ளன. பல உண்டு. எத்தனை நாளைக்கு ஒருக்கா எடுத்து பாப்பீங்க எல்லாத்தையும்? ஒவ்வொரு பிறந்த நாளுக்கு பிறகு கூடுதலாக பார்ப்பேன். வீடியோ கேசட்டுகள் எத்தனை வச்சிருக்கீங்க? வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஆனா நகுல கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆம்பளை பிள்ளைல சின்ன வயசுல போட்டிருக்க மணிக்கா பாத்துருக்கீங்க இல்லையா? அதிவேந்தினாக சின்ன வயசுல அது வைக்கிறது எங்களோட மாமா விட்டையுமே இருக்கிறார் சட்டையோட ஒரு பேர். அப்படியே நகுல் நீங்க இருக்க கேளுங்க அம்மாட்ட, அப்படி எடுத்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நான் இப்ப அம்மா இப்ப கொஞ்சம் வருவா. ஆனா நகுல் போட்டுக்கிற ஷர்ட் நான் வாங்கி தந்தல, அது பர்பிள். இது யோசிக்கணும். ராஜகாண்டி வாழ்த்துக்கள் நகுல், நன்றி. இனி உற்சாகமான வணக்கம் தமிழ் ரெண்டி, எப்படி இருக்கிறீங்க? இனிய உற்சாக வணக்கம் தர்ஜினி சர்மநாதன். உற்சாகமாக இருக்கிறேன். சாப்பிட்டீங்களா ஆண்டி? அப்போதே முடிந்து விட்டது. எத்தனை தரம் போட்டு சாப்பிடுறீங்க? ஒரு காத்தான் சாப்பிட்டேன். 80% தானே சாப்பிடணும், வயிறு முட்டை சாப்பிடக்கூடாதாம், அப்படியோ ஆண்டி? மிகுதி தண்ணீர் குடிக்கலாம். தண்ணீர் குடித்து நிரப்ப வேணும் அப்போ, அப்படியோ? அதைத்தான் செய்வேன். நீங்க எந்த வயசுல மூக்கு முட்டை சாப்பிட்டு நீங்க ஞாபகம் இருக்கா? கிட்டத்தட்ட 16 வயது நினைக்கிறேன். ராஜினி அடி சிரிக்கிறா, மூக்கு முட்டையோட சிரிப்பு வந்துட்டு நினைக்கிறேன். 16 வயசுல அப்படி என்ன உணவை சாப்பிடுறீங்க? மூக்கு முட்டை, குழல் புட்டும் வாழைப்பழமும். குழைச்சி தீத்திரமாவா அம்மா? நிறைய தரம் செய்தா, இன்று நினைத்தாலும் மிகவும் ஆசையாக இருக்கு. அப்ப எத்தனை பேர்? 2 அடிபட்டு சாப்பிடுறீங்க, உங்களுக்கு தனியா தீத்திரமாவா? அடிபட்டு சாப்பிடத்தான் விருப்பம். அப்ப உங்களுக்கு எத்தனை வாய் கிடைக்கும்? நிறைய கிடைக்கும். அவ்வளவு பெரிய சட்டியில குழைப்பாவா உங்களோட அம்மா? அவனுடைய கையே பெரியது. ஓ, அப்ப சரி. எந்த அந்த குழல் புட்டு மட்டும் குழைச்சி தருவாவா, இல்ல குலசாதங்கள் சோறு எல்லாம், நிலாச்சோறு எல்லாம் குழைச்சி? பழைய சோறு எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறேன். அந்த 16 வயசுக்கு பிறகு இப்ப அவ்வளவு பிடிச்சு சாப்பிட்டீங்க இல்ல எங்க சாப்பிட்டீங்க? நினைவு இருக்கா? நினைவு குறைவாக இருக்கிறது. சரி, வேற யாராவது மூக்கு முட்டை சாப்பிட்டா என்ன சொல்லுவீங்க? கட்டிக்காரன் கட்டிக்காரி. உடம்பு கூடிடும் பிள்ளையால் சாப்பிடாதீங்கன்னு சொல்ல மாட்டீங்களே? ஒரு நாளும் சொன்னது கிடையாது. என்னண்டி அப்ப சரி, அது அப்ப நீங்க உங்கள்ட்ட வந்து சாப்பிடலாம் போலதான் இருக்கு. நான் நிறைய சாப்பிடுவேன். வேற வந்தா தெரியுமா? ஓடி வாருங்கள். ஓடி குழல் புட்டை வச்சு வாழைப்பழத்தோடு தருவீங்களா? சம்பளம் சேர்த்தால் சுவையோ சுவையாக இருக்கும். நீங்க ஒரு நாளும் அவுட் ஆகுறீங்க இல்லையாண்டி? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, வணக்கம். வணக்கம் வேண்டி. மூக்கு முட்டை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிவிடம் தானே ஏண்டி? அப்படி? ஆமாம், அது பேச்சு தமிழ். சரி சொன்னது. சரி, அதனால அது இல்ல கடிச்சு முடிச்சு பிடிக்கத்தான் நன்றி ஏண்டி. அப்படி ஆனா கூடுதல் அப்படி சாப்பிட்ட உடனே நாங்களே கவலைப்படுவோம், கொஞ்சம் கூட சாப்பிட்டுட்டு போல. இட்டு முட்டா இருக்குன்னு சொல்லுவோம் இல்ல சாப்பிட்ட உடனே. அப்பதான் நான் இன்னொரு ஆள் சொல்லுவேன், அப்ப மூக்கு முட்டை பிடிச்சிட்டீங்க போல என்று சொல்லி சொல்லுவாங்க. நன்றி ஏண்டி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நான் கதைக்கும் போது ஒரே வார்த்தை நான் ஒரு வசனமா சொல்லியிருப்பேன். தெரியாது, நான் சொன்னேன். அது அப்படி போல கிடக்குது. சொன்னீங்களா? அது
நான் ஒரு வார்த்தை நான் இப்ப 2 வார்த்தையை சேர்த்து சொன்னேன். அப்படி என்னடா வைக்கிறாய்? நான் கலைக்கு போது அப்ப நீங்க அவுட் இருக்கட்டுமா? அப்ப விளையாடல அது முடிஞ்சிட்டு தானே. நாங்க ஒரு தடவை கண்டுபிடிக்கல நாச்சியா. ஓகே, கண்டுபிடிக்கலாம். வாழ்த்துக்கள். சரி, இப்ப ராஜினி ஆண்டி நினைச்சு கொள்ள போறோம். இனி உற்சாகம் வணக்கம் ராஜினி ஆண்டி. இனிய உற்சாக வணக்கம் தர்ஜினி மாமி. எப்படி இருக்கிறீங்கள்? நாங்கள் ஓரளவு நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நானும் நல்ல நலமாக இருக்கிறேன். எனக்கு இந்த கல்லட்டிகள் பிடிச்சிருக்குது. இப்ப பழைய டிசைன் எல்லாரும் போடுறாங்க, பாத்துனீங்களா? நான் போடுவது குறைவு. போடுறது குறைவு. ஆனா இப்ப இதே மாதிரி போடுறதுக்கு வருகுதில்ல. இப்ப திருப்ப எல்லாரும் போடுறாங்க. எல்லாரும் பழைய காலத்து நகையத்தானே இப்ப தொடர்றாங்க. சரி, உங்களோட கல்லட்டிகள் வீட்டு தானே இருக்கு? அதை எனது அண்ணனின் மனைவியிடம் கொடுத்து விடும். இப்ப கட்டி இருக்கிறீங்க இந்த படத்துல, அதுவா? இது எனது தங்கை கொண்டு வந்தது. ஓ, அப்ப சரி, இது இருக்குதா அப்ப உங்கள்ட்ட? திரும்ப கேட்டு என்ன நிப்பாட்டப்படுகிறது. சரி, ரொம்ப அழகா இருக்கு. இது சிவப்பு கல்லு வெள்ளைக்கல்லா, தனியா வெள்ளைக்கல்லா? தனியா வெள்ளை இல்லை, எத்தனை அட்டிகள் வச்சிருப்பீங்க கிட்டத்தட்ட? ஒன்றும் கிடையாது. இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு திருமணமாயிக்க தந்ததுதான். பிறகு அதை மாற்றி சொல்லிவிட்டேன். மாற்றி செய்து விட்டீங்க. பதக்கம் சங்கிலின்னு சொல்லி அதெல்லாம் பாவிச்சிருக்கீங்களா நீங்க சின்ன வயசுல? பதக்கம் என்னிடம் வேண்டியது கிடையாது. அந்த டபுள் செயின் என்னன்னு சொல்லுவீங்க வேண்டிய தெரியுமா? முத்து செயினோ 2 பட்டு சங்கிலியோ அப்படி என்று இருக்கலாம். முத்து வச்சது அல்லது மணி வச்சு செய்வீனம், அதுலதான் பதக்கத்தை கொழுவீனம். அம்மா எனக்கு சீதனமாக தந்தது சிவப்பு கல்லில் 2 பட்டு. வாழ்த்துக்கள் அண்டி, வாழ்த்துக்கள். இப்ப அதே பழைய டிசைன் கூடாது என்ன சொல்லுங்க பாப்போம். தங்கை கொண்டு வந்து தந்த உண்மையிலேயே எனக்கு அதை தந்து போட சொல்லி நான் மாட்டாண்டு போட்டேன். விருப்பம் 60வது பேர்த்தை கொண்டவா ஜெசிக்காரையில கூட எனக்கு விருப்பம் கேண்ட இல்லையாக்கா போடுன்னு கட்டி விட்டவா. அது இமிட்டேஷனா வாங்கணும் கூட பாக்கல. நான் நல்ல அழகா இருக்கண்டி. இதே மாதிரி இப்ப எல்லாரும் போடுகிறோம். இப்ப இதான் டிசைன் என்ன வந்திருக்குது. இப்ப போடுறாங்க, இப்படிதான் போட்டு கொண்டிருக்கிறேன் பழைய டிசைன். பழைய இதெல்லாம் அப்படியே எங்கட அம்மா பழைய போட்டோல போட்டுக்கிற நெக்லஸ் தான் இப்ப எல்லாரும் போடுகிறோம் பிள்ளைகள் எல்லாம். அதான் மிக அழகா இருக்கண்டி. இப்ப இனிமேல் உங்களை மாதிரியே இப்ப இந்த படத்தை மாத்தான் வச்சிருக்கோம். நீங்க என்ன இப்ப போடுறாங்க உங்களை பாக்குற மாதிரி இருக்கும். 6வது இடம். நன்றி ராஜினி ஆண்டி, இணைவேற்கு நன்றி. நகுல் அம்மாவை நினைச்சு கொள்வோமா? ஆமாம், இருக்கிறேன் தர்ஷினி. வணக்கம். நன்றி. இனி உற்சாகமான வணக்கம் சாந்தினி திரையரங்கன் அவர்களுக்கு. உற்சாகமான வணக்கம் தர்ஷினி. எப்படி இருக்கிறீங்க? உற்சாகமாக இருக்கிறோம். சாப்பிட்டீங்களோ? நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க சின்ன வயசுல பின்னிய ரெட்டை பின்னல் கதை ஒன்று சொல்லுங்களேன். எத்தனை தரம் பின்னி இருக்கிறீங்க? பள்ளிக்கூட காலம் முழுவதும் பின்னி இருக்கிறோம். என்ன ரிப்பன் கட்டுவீங்க அந்த காலத்துல உங்களோட பள்ளிக்கூடத்துக்குரியது? கருப்பு நிறம். கருப்பு நிறம். ஆனா வேற என்ன வெள்ளை நிறம் அப்படி இருக்கிறதா பள்ளிக்கூடங்களுக்கு வேறுபாடு? சில பாடசாலைகளில் நிறங்கள் இருக்கிறது. அந்த டையோட கலருக்கே ரிப்பன் கட்டலாம? அப்படித்தான் செய்வார்கள். சரி, உங்களுக்கு ரெட்டை பின்னல் பின்னி வர்றது அம்மாவா இல்ல நீங்களா? ஆரம்பங்களில் அம்மா செய்தார். அப்ப கொஞ்சம் பேர் இல்லத்தான் உங்களோட தலைக்குள்ள அப்படியா? குறைவாக இருந்தது. சரி, பேர் எல்லாத்தையும் பள்ளிக்கூடத்துல இருந்து கூட்டிட்டு வருவீங்களா இல்ல உங்களோட வீட்டையே பேர் உற்பத்தி செய்வீங்களா? பள்ளிக்கூடங்கள் போயிருந்தா கூடவாக இருக்கும். எங்க நகுல் ஆட்சியாக பேரினை பற்றி தெரியுமா நினைக்கிறீங்களா? நன்றாக தெரியும். ஈர் பேர் முட்டை எல்லாம் தெரியுமா? இவர்கள் முன் பள்ளி செல்லும் போது அது கூட இவர்களிடம் இருந்தது. இங்க மருந்து வச்சு தோய கொடுப்பார்கள். அப்படியே தான் செய்வார்கள். ஆனா இலங்கைக்கு போயிட்டு வரைக்கும் ஒரு தொத்தி வருமல்ல சில பெண்கள், அப்படி எல்லாம் சில பேருக்கு அப்படி இருப்பது இருக்கிறது. சரி, இரட்டை பின்னல் கதையில ஏதாவது உங்களுக்கு சுவாரஸ்யமா ஏதாவது இருக்குதா? அந்த குரங்கு வால் மாதிரி பின்னி விடுவார்கள் சில பேர்.
சில பேர் நீங்க பின்ன மாட்டீங்க. உங்களுக்கு நீட்டு முடியா இருந்ததா நீங்க பின்ற காலத்துல? ஒரு அளவுக்கு இருந்தது. அது திருமணமான பிறகு முயற்சி செய்திருக்கீங்களா அரட்டை பின்னல் பின்றதுக்கு? வீட்டில் தோய்ந்து இருந்தால் வீட்டில் இருக்கும் போது அப்படி பின்னிக் கொண்டிருப்போம். இப்பவும் அப்படி செய்யறீங்களா? கூடுதலாக. கூடுதலா. ஆனா திருமணமானவர்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கதை எனக்கு தெரியாதே. பிரித்து செய்யக்கூடாது என்றதுக்காக சில பேர் அநேகமானவர்கள் செய்யறது. கூடுதலாக உண்டாருண்டா வார்த்தை. இருக்கலாம் இருக்கலாம், எனக்கு தெரியாது தர்ஷினி. நான் தான் கேள்விப்படுறேன் நீங்க சொல்லு. இல்ல கூடுதலாக என்பது ஒரு வார்த்தை இல்ல. கூடுதலாகவா? இப்ப அது லேட் மாடுங்க. அந்த ஒன்றுல சொல்லி விட்டுனா ஒன்றுல சொல்லி விட்டுனா அம்மா அதுல சொல்லி விட்டுட்டார் கூடுதலாக. கூடுதலாக நான் இங்க கத்துறேன், மியூட்ல விட்டுட்டேன் இத. அது பரவாயில்ல, இருந்தாலும் வாழ்த்துக்கள் சூப்பர். அந்த கேளுங்க பாவாடை சட்டையோட அதையும் கேட்க போறேன். அதுக்கு முதல் வாணிங்க ரெட்ட பின்னல் வந்து அச்சவாறு ரெட்ட பின்னல் வந்து அப்படி சொல்றது இல்ல வாணிங்க. திருமணமானவர்கள் பின்னக்கூடாது. ரெட்ட பின்னலா? தெரியல எனக்கு. அப்படியே எங்கண்ட இடங்கள்ல கேள்விப்படையில தர்ஷினி, நான் கேள்விப்பட இந்த இதான் நீங்க சொல்லத்தான் எனக்கு. எங்கட காரநகர்ல அப்படி இருக்குது சாமினிங்க. நாங்க செய்யறது இல்லை, சென்னல்ல செய்திருப்போம். திருமணமானவர்கள் செய்யறது அங்க இல்ல இல்ல. சட்டை பின்னல் பின்னி ரெட்ட கொண்டை கட்டிருப்பாருங்க. ஆனா குறைவுதான். திருமணமான அப்புறம் கொண்டைதான், ஒத்த கொண்டையோட தெரிவாரு கூடுதலா ஒத்த பின்னல். ஆனா ரெட்ட பின்னல் செய்யக்கூடாதுன்ற தெரியா குறைவு இல்லையான்னு சொல்லலாம். செய்யக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு அரைஞ்சு கொள்ளுவோம் சாமினிங்க. ஆனா கல்யாணம் செய்யாதவே பின்னவலாமா? கல்யாணம் செய்தவதான் பின்னக்கூடாதுன்னு சொல்லி நாங்க பின்றது இல்லையா? நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கும் ஒரு நொடியில் நீங்களும் தோற்று விட்டீர்கள் என்று கவலை. ஆனா நாங்க கவனிக்கல. நன்றி வாங்கிக்கா. நன்றி நன்றி. என்ன அட்சியா சொல்ல வந்தீங்க? நீங்க அந்த இரட்டை பின்னல் சொன்னீங்க. அது சொன்னோடனே எனக்கு ஒரு படத்துல விட்டு விட்டு வருது. ஒரு படத்திலயா? அது நினைக்கிறேன் அது கில்லியோட விஜய் படத்துல ஒரு ஆள் வந்து ஆதிவாசி அதான் சொல்லி இந்த பால் மாதிரியா கோட்டரி மாதிரி. என்ன பேர்? என்ன பேர்? கில்லி படத்துல இல்ல, கில்லி படத்துல அவரு பேர் வந்து மறந்து போயிடுச்சு. கோட்டரினர் தான் நிக் நேம். அவர் நடிகர் தானுவா தான் ஏதோ ஒன்று சொல்லும். பாத்தீங்களா? மறந்து இப்ப தமிழ் சொல்லாம கொள்ளாம திரும்ப மிச்ச புட்டு சாப்பிட போயிட்டாரோ. ராதிகா வருவதா இருந்தார். அவருக்கு அவங்களோட மீட்டிங் கொண்டு நடக்கிறது ரூம்ல. அப்ப அதுக்கு போயிட்டார். அப்ப சொல்ல சொல்லி இல்ல ஜூம் மீட்டிங் அவர்களுக்கு ஆதவன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கதைக்கிறது. நல்லதான் இருந்துச்சு. ரெட்ட பின்னல் கதை, பெண் கதை, குழல் புட்டு கதை, கட்டியல் கதை என்று பல பக்கமா போயிருந்தோம். நல்லா பாவாடை சட்டை கதை, ஏதோ பாவாடை சட்டை கதை. அது என்னன்னு நீங்களே கேளுங்க. அம்மா சின்னனாக இருக்கும் போது எனக்கு பண்டு அணிய பாவாடை போட்டீங்களா? ஒரு பாவாடை போடையில சட்டை போட்டு படம் கொண்டு விடாதீங்க. தவழ்ற நேரத்துல ஒரு பிங்க் கலர் சட்டை ஒன்று போட்டு படம் கொண்டு இருக்குது. அதான் நகல எப்படியாவது நீங்க போட்டிருப்பாங்க. அதான் நான் கேட்டிருந்தேன். நீங்க என்ன பார்க்காம இருக்கிறீங்கன்னா மறந்துட்டேன். ஆண் பிள்ளைகள் உள்ள வீட்டுல கட்டாயம் செய்திருப்பேன். ஆண் பிள்ளைக்கு இருந்தா அவங்க பொம்பளை பிள்ளை மாதிரி. எங்கட நானுங்க இந்த வீட்டுக்கு ஊர்ல பக்கத்துல வீட்டுல 3வது மாம்பழ பிள்ளையண்டாப்புல அவர மாமாட கல்யாணத்துக்கு அந்த 3வது பிள்ளைய கொஞ்சம் தலைமையிலையும் வளர்த்து மெக்சி போட்டு பண்ணி நல்ல பாடி சரியா பொம்பளை பிள்ளை பேர் தான் நினைக்கிறாங்க. அநேகமா செய்வார்கள் இல்லையா? நம்மளுக்கு விரைவில் இருக்க காட்டும் அந்த படத்தை டீச்சர் இருக்கு பார்த்து வெறிவேர் பார்த்து மறந்துட்டார் தர்ஷினி. அவர்கள் வருகின்றார்கள். இந்த அட்டிய கதை ஒன்றை நான் சொல்லிட்டு விடுறேன். எனக்கு அங்க அண்ணன் இங்க கொஞ்சம் மனைவி இங்க வரைக்கும் தன்னுடைய அட்டியலை எனக்கு தந்துட்டு வந்தவன். நான் கல்யாணம் நடக்க போதுண்டு. நான் அதை அங்க வச்சிருந்தேன்னா
அப்ப நான் நினைச்சு கொண்டுதான் அவ எங்களுக்குன்னு தந்துட்டு போனது. நான் இங்க வந்த அப்புறம் அவக்கு அவடையே திருப்பி கொடுக்கணும். எங்க வீட்டுக்கார வேண்டிய இடத்த கொடுத்த இடத்த அந்த ஆளுகிட்ட அவை ஆக்க கொண்டு போய் எங்கேயும் அடை வச்ச இடத்த அது விடப்பட்டு போச்சு. சரியாங்கிட்டு நான் வந்துட்டேன். இங்க வந்துட்டு பிறகு நான் இங்க அந்த பிள்ளைகளுக்கு இந்த மூத்தவ கிடைக்கிற 2வது அந்த பிள்ளைகள் வயிற்றுல காசு கொஞ்சம் கொடுக்குறது அதுக்கு செய்து நான் பிறகு அந்த அட்டியெல்லாம் அப்படியே அண்ணியை கொடுத்தேன். நான் அவ எங்களுக்கு இவ்வளவு இது கேட்க அப்ப நல்லா இருக்கேல அவ தண்ணியை தந்துட்டு வந்து அதை அப்படியே கொடுத்தேன் நான். என்ன ஆமா 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 உண்மைதான். ஒவ்வொருத்தட்ட இருக்கிற அட்டியலும் ஒவ்வொரு கதை சொல்லும்தான் நான் நினைக்கிறேன் அந்த காலத்துல. ஆனால எல்லாருக்கும் இந்த அட்டியல் குடுக்குற தன்மை ஒன்று முந்தி இருந்தது. நம்ம வீடுகள்ல எல்லா பொருட்களுக்கும் இந்த அட்டியல் கொடுப்பினோம். அது ஒரு அதான் அந்த மெயின் நகையா இருக்கிறது நினைக்கிறேன். அட்டியல் பதக்கம் சங்கிலி தான் கொடுப்பார்கள். ஆனா ஒவ்வொரு அட்டியலும் கதை இருக்கு. எங்கட இதுல பதக்கம் சங்கிலி அப்படி எங்களுக்கு எல்லாம் தெரியல. ரெட்டப்பட்டு சங்கிலி அதை ஒண்டாவும் போடலாம். நான் திருமணம் செய்ய மேல அப்படி எல்லாம் விடுறது. பிறகு திருமணம் செய்த அப்புறம் 2 போடுறது. நான் அதுக்கு பதக்கம் செய்யணும்னு நினைக்கல. அப்படி நன்றி நன்றி அண்ணி உங்களுக்கும் நினைச்சு கொண்டிருக்க. அது மாதிரி நேவிஸ் பிலிப்ஸ் அண்ணியும் வந்திருக்கிறேன். அதை விட தமிழ் அண்ணி போனவா வந்துட்டாங்க. நான் வாணிக்கு சொல்லணும் சும்மா நிப்பாட்டிட்டு மற்ற இதுல கேட்டுறோம். நான் டேப்லெட்ல அதான் உடனே நான் வந்துடுறேன். பாணி மற்றது நான் வணக்கம் பாணி சொன்னா நீங்க சொன்னீங்க. நான் பாணிக்கு கோபம் மாட்டோம். அப்படி எப்போது நான் இல்ல அந்த நேரம். சரி சரி எப்ப சொல்றேன் நான் காட்டி ஆட முடியலாம் வந்துடுறேன். இல்ல வாணி இந்த இது என்ன இப்ப நாங்க ஒரு நிமிஷம் கதைச்சா அதுக்கே வாணி கதைப்பான். நீங்க நேரா கதைக்க வேண்டியது தர்ஷினியோட. அப்படி ஒரு ஆசைதான். சரி சரி வணக்கம் வணக்கம் வாங்க. வணக்கம். இந்த நேவி சட்டி சிலவள நித்திரையில வந்து நிக்கிறாரு தெரியா மியூட் எடுக்கல. வணக்கம் நேசண்டி. மியூட் எடுக்கல. இணைந்திருக்கிறார் நான் எடுக்கவில்லை. இணைந்து விட்டு ஏதாவது செய்து நாங்க உங்களுடைய நிகழ்வுக்கு போகலாம் நினைக்கிறேன். எடுக்கல இல்லாடியா மத்தியானம் போட்டதை நிப்பாட்டே இல்லையோ? இல்ல இல்ல கேக்குறீங்களா? ஓ மினி உற்சாகமான வணக்கம் நேவிசண்டி, எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சி துவங்கிட்டீங்களா? கதைக்கு ஆரம்பிச்ச நிகழ்ச்சியில முடிய போகுது. 9:30 கனவு ஓடி வந்து எனக்கு எங்கட ஆக்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அதால என்னால கதைக்கலாம் அப்படின்ட்டு பாருங்க. ஆக்கள் எல்லாம் வந்திருக்காங்க. ஆக்கள் எல்லாம் அறிமுகப்படுத்துங்க நேவிசண்டி, அறிமுகப்படுத்துங்க. இது வந்து எனக்கு பேர் சின்னராணி. நான் பெரிய ஆள் தான். ஆனா சின்னராணி அண்ணீர ஹஸ்பண்ட தம்பிர வைஃப்னா. சரி சரி ஒரே ஊராக்கள் சொந்தக்காராக்கள். நாங்க என்ன மரியான் சென்னையில இருந்த ஆக்கள். அப்ப அண்ணி தனியா இருக்கிறாங்கன்னு எல்லாரும் பார்க்க வந்திருக்கிறோம். வேற வேற ஊர்ல இருக்கிறோம், பார்க்க வந்திருக்கிறோம். இப்ப நல்லது பாடலாம் அப்படி எல்லாத்துல இருந்த ஆக்கள் தான். வாணிசரியை பார்க்க வந்தீங்களா? ஓ இவக்கு பேர் அண்ணல்ல நீர்குழம்பு. வணக்கம் வணக்கம் வணக்கம். இவ வந்து ஸ்டெல்லா கொழும்பு. ஓ வணக்கம். கொழும்பு தமிழச்சி. நேரத்தை ஒதுக்கி இன்றைக்கு கொழும்பு தமிழை நாங்க கதைக்கலாமா? ஹலோ வணக்கம். வணக்கம். எங்களோட 2 நிமிஷம் தமிழோட கதைப்பீங்களா? தொடர்ச்சியா ஓமண்டு சொல்லாம இல்லையண்டு சொல்லாம. இங்கிலீஷ் வார்த்தை பேசக்கூடாது. அவங்க கேட்கறவங்களுக்கு நீங்க பதில் சொல்லணும். ட்ரை பண்றேன். சரி, உற்சாகமான வணக்கம் உங்களுக்கு. எப்படி இருக்கிறீங்க? ப்ரோக்ராம் தொடங்கிட்டீங்களா? தொடங்கியாச்சு. எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறேன். சுகமா இருக்கிறீங்க. நல்லா கதைக்கிறீங்க. உங்க குரல் ரொம்ப அழகா இருக்குது. நன்றி. உங்களுடைய முழு பேர் என்ன? என்ற முழு ஜோசபின் ஸ்டெலா. அழகான பெயர். இப்ப எத்தனை நாளைக்கு நேவிஸ் பிலிப்ஸ் அண்ணி விட்டு நிக்க போறீங்க? ஏன்னா பக்கத்துல இருக்கிறேன். பக்கத்துல இருக்கிறீங்க. சரி, எவ்வளவு காலமா இருக்கிறீங்க இந்த நாட்டுல?
நான் 25-26 வருஷமா இருக்கேன். எப்ப நாட்டுக்கு திருப்ப முதல்ல போயிருந்தீங்க கடைசியா? 2015. சரி, வயசு உங்களுக்கு போயிட்டுதுன்னா போய் அங்க போய் இருப்பீங்களா, இங்க இருப்பீங்களா? அப்படி இன்னும் யோசிக்கல, பாப்போம். யோசிக்கவில்லையா? சரி, எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 3 பிள்ளைகள். பெரியாக்களா சின்னாக்களா? கல்யாணம் முடிச்சிட்டாங்க 2 பேர். இங்க தானா பிறந்தவங்க எல்லாரும்? மூத்த மகள் ஸ்ரீலங்கா, 2வது இங்க. ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா அவ்வளவு தமிழ்ல சொல்றாரு. ஸ்ரீலங்கா நீங்க இலங்கையில சொல்லி இருக்கலாம். பேசுனீங்க, வாழ்த்துக்கள். இப்போ வாணி மோகன் அவர்களுடைய நிகழ்ச்சியில கலந்து கொள்ள இலங்கையில இன்னொரு நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுங்க. கேள்வி கேட்க போறோம். வாணி மோகன் அவர்களை நீங்களால இணைஞ்சு கொள்ள முடியும். இணைஞ்சு கொள்ளுங்க. வணக்கம். நன்றி. வணக்கம் மணியக்கா. நன்றி. வணக்கம். உங்களுக்கு கொடுக்குறேன். நேவிசாரிட்ட இந்த ராணியக்கா கொடுக்குறேன். இனி உற்சாகமான வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறோம். ஓம் இல்லை எல்லாம் சொல்லக்கூடாது, ஆங்கில வார்த்தை எல்லாம் பேசக்கூடாது. நீங்க சரி சொல்லி இருப்பா. உங்களுக்கு என்ன பெயர், முழு பெயர்? என்னுடைய பெயர் சின்னராணி. நீங்க எவ்வளவு காலமா இங்க இருக்கிறீங்க? 32 வருடம். என்ன சமைச்சு தந்தா நேவி சண்டி இன்னைக்கு உங்களுக்கு? நாங்க தான் சமைச்சு கொண்டு வந்தோம். கொண்டு வந்தீங்க? எத்தனை விதவிதமான சாப்பாடு கொண்டு வந்தீங்க? 5 விதம். 5 விதம். எல்லாம் விடியலும் பேசிட்டீங்களா? விளங்காத மாதிரி எனக்கு இருக்குது. முழுக்க சாப்பிட்டீங்களா? கொஞ்சம் இருக்குதா? கொஞ்சம் இருக்குது. சரி, இரவு சாப்பாடு கொண்டு வந்தீங்களா, மதிய சாப்பாடா? இரவு உணவு தான் கொண்டு வந்தோம். நீங்க என்ன சாப்பாடு ஸ்பெஷலா செய்வீங்க? எதுல நீங்க கை தேர்ந்தது? விசேடமாக பிரியாணி. பிரியாணி எத்தனை பேருக்கு சமைப்பீங்க? அது கூடியது சொல்லிட்டு 50. இன்னும் 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 விடை முடியவில்லை. இல்லை. ஒத்துக்கொண்டேன். பிரியாணி என்றது தமிழாது. பிரியாணிக்கு என்ன தமிழ் வார்த்தை என்ன? அது கோழி புரட்டல், கோழியும் சோறும் புரட்டல். கோழி புக்கையா? இல்ல சொல்ல முடியாது. கோழி புக்கையா இருந்தா சாப்பிட மாட்டோம். அது இல்ல. பிரியாணிக்கு தமிழ் எதுவும் இருக்குமா இருக்கு தெரியாது. சரி சரியா. பிரியாணி என்ன பாஷை? பிரியாணி சொல்றது என்ன பாஷை? அதான் தெரியாது. கண்டுபிடிப்போம் சந்தி. அதான் தேடி பாப்போம். என்ன இவர் அமுகுவோம். ஏன் என்னைக்கு நீங்க அனித்திர வந்துட்டவக்கு மணியக்காடு நிகழ்வுக்கு நிக்கவில்லையா? அடுத்த நிகழ்வாக இருக்கிறது நேவி சந்தியோட. பரவாயில்ல அவருக்கு. சரி சரி, அப்ப நிக்கிறேன். நன்றி. நன்றி. நேவி சந்தி. இனிய மாலை வணக்கம் தர்ஷினி. எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கிறேன். குதூகலமா இருக்கிறீங்க. நான் இன்றைக்கு அப்படித்தான் வச்சுக்கோங்களேன். கனகாலத்துக்கு பிறகு எல்லாரையும் பார்த்தது சந்தோஷமா இருக்குது. எல்லா சாப்பாடும் முடிச்சுட்டீங்களோ இருக்குதோ? உங்களுக்கு சொல்லுங்க. நேற்று ஒரு புக்ஸ்ல போட்டு வைக்கலையா? நாளைக்கு எல்லாம் எனக்கு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு போயிருக்கு. ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு போயிருக்காரு. குளிர்சாதன பெட்டியில வைத்து விட்டு செல்லுவார்கள். சாப்பாடு வந்து உங்களுக்கு நல்லா தீத்தல்லையா? அவங்க என்ன சொன்னீங்க? அவங்க தீத்தியும் கூட இல்லையோ? சாப்பாடு சமைச்சிட்டு வந்து குளிர்சாதன பெட்டியில வைப்பார்கள். அப்ப தீத்தல்லையோ உங்களுக்கு? தமிழ் இல்ல, அவங்க எல்லாம் ஊட்டி விட்டாங்க. உங்களுக்கு பேபி தானே நீங்க? எனக்கு ஊட்டி விட்டாங்க. கிரைண்டர்ல அரைச்சி போட்டா? நான் வயசு நாள் தானே, அதால எனக்கு ஊட்டி விட்டாங்க. இல்ல கிரைண்டர்ல அரைச்சி போட்டு போச்சியில விட்டா?
என்ன குழாயால பறிச்சு விட்டாங்க. குழாயால் சின்னராணியும் பேசாலையா அவ கூட ஊரா இல்லாட்டி இங்கேயும் கூட ஊரா? தங்கையில என்ன சொன்னீங்க? இல்ல அவ சின்னராணி சொன்னா உங்க ஒரே ஊராண்டா அப்ப உங்களோட ஊரா பேசாலையான்னு ஓ கேட்கணும். சின்னதாணி நான் உங்களோட ஊரை எங்கட ஊர் தான் எங்கட ஊர் தான். ஆனா என்ன உண்டு உங்களை விட அவ தமிழ் வடிவா கதைக்கிறாவே, நீங்க பேசால ஆக்கள கதைக்குமா அப்பெல்லாம் நீங்க கதைக்கிறீங்க. அப்புறம் அதான் தமிழ நீங்க வழியா கதைக்கிறீங்களா? நான் தமிழ் நல்லா கதைக்கிறேன். அவங்க சுத்த தமிழ்ல ஏற்றி ஏற்றி கதைச்சாங்க. அதனால அவ கதை கேட்க வித்தியாசம் தெரியல, பேசால ஆட்டங்க இல்ல. என்னதான் டக்குன்னு சொல்ல பேசால சும்மா சும்மா கலகலப்பா போய்க்கிட்டு இருக்கு எங்களுக்கு. ஆமா இப்ப வாணியக்கால சரியா அடுத்து அடுத்து என் பக்கமாக வருகின்றது கேட்கட்டா யார்கிட்ட முதல்ல அவன் முதல்ல எல்லா அவங்க கேளுங்க கேட்டுட்டு இடைஞ்சு வரட்டும். தமிழ் ரகாவுக்கு முதல்ல சரியா? தமிழ் ரகாவுக்குரியது முதல்ல வருகின்றது ஒரு இயற்கையோடு சம்பந்தப்பட்டது, உலகத்துக்கே கடவுள்னு சொல்றது. அதுல ஒரு எழுத்த வெட்டணும் நீங்க. அதான் எல்லா பேன பெஞ்சில் எடுக்கணும் சொல்ல வாணி. நீங்க என்னத்த பேன பெஞ்சில் எடுக்கணும் ஏன் வேலை கொஞ்சம் என்னத்துக்கு உங்களுக்கு சொல்ல எழுத வேணுமல்ல. சரி உங்களுக்கு இலகுவா தரணும் அப்படின்னா பேனையும் வேண்டாம் பென்சிலும் வேண்டாம். ஒரு ஒரு செயல்பாடு முதல்ல, பிறகு அறுசுவைகளில் ஒன்று இணைந்தால் ஒரு பொருள் வரும். இது போன இடமெல்லாம் கேட்டேன். அறுசுவைகளில் உண்டா? முதல்ல ஒரு செயல்பாடு, அதாவது சில உணவுகளை இப்படியாக சாப்பிட வேணும்னு சொல்லுவோம். அது அது முழுமையாக சொன்னார், ஆனால் அது வருவோம் அரைவாசியெல்லாம் வரும். அது எனக்கு பூரே இல்ல வாணி. இப்போ புழுக்கொடியை சாப்பிடுவீங்க தானே? அத டேஷ் டேஷ் இரண்டு இடத்துல வரும். மற்றது 3 5. நான் கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சால் சொல்லட்டுமா? நீ என்னோட விளக்குறாதீங்க. சரி சொல்லுங்க ராஜினி அக்கா. கடிகாரம். கடிகாரம். புழுக்கொடியில நல்லா என்ன செய்யணும்? கட்டிக்கணும். மற்றது என்ன சொன்னீங்க? ஓ சுவைக்காரம். அப்ப செயல் என்ன வாணி? அது ஒரு பொருள். கடி கடி செயல் கடி, கடிக்கிறது கடி. ஓகே ஓகே, நான் சென்று வருகிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இப்ப யாரு? நேவிஸ் அவர்கள் வரப்போறீங்களா? இடையறீங்களா? வரப்போறீங்களா? அவர் மியூட்ல விடுறார். சரி கழிச்சிட்டு வரேன். அடுத்தது சரி உங்களுக்கு உங்களுக்கு மிக இலகுதான். ஆசிரியர் தான் உடனே பிடிச்சிருவீங்க. ஒரு மிருகத்தின் பெயர் முதல்ல, அடுத்தது எல்லா வீடுகளிலும் இருக்கும். 2 முனைந்தால் ஒரு பொருளாக வருகின்றது. பிரயோசனம், பயனுள்ள பொருள். அல்லது 2வது பகுதி, எல்லா நிகழ்ச்சிகளிலும் கட்டாயம் இது வேண்டும் என்று முன்பகுதி இதுக்குள்ள வராது, பின்பகுதி வரும். ஆட்டுக்கல் நீங்க வேற என்ன சொல்றீங்க? ஆட்டுக்கல். 2வது என்ன சொன்னீங்க? இப்ப வேற என்ன சொன்னீங்க? நீங்க முதல்ல ஒரு மிருகம் வரும். அது சரி, ஓகே. அப்படி இல்லாட்டா இப்படி சொல்லுவோமே, சில காய்கறிகளை இப்படியாக செய்வோம். இப்ப சொல்லுவார்கள் இத அண்டு பின்னால வர்றது 2 சொல்றேன். அதுல பேக்கில் வந்துட்டு எல்லா வீடுகளிலும் இது இருக்கும். இப்போ சிலர் கையில் இருக்குமென்னு நினைக்கிறேன். அடுத்தது பயனுள்ள பிரயோசனம், கட்டாயம் தேவை. ஆனால் நாங்கள் இந்த சொல்ல உச்சரிக்கிறது குறைவும். இந்தியாவில் இப்படி தான் சொல்லுவார்கள். 4 எழுத்தா? அது சொல்ல மாட்டேன். அப்ப என்னது, நான் 4 எழுத்துல யோசிச்சேன். மற்றது சில நிகழ்வுகளில் எல்லாவற்றுக்கும்
ஒரு பிள்ளைய நாங்க சரி அதான் வந்து சேரும். ஒரு பிள்ளைய அப்ப வேற மிருகம் சொன்னீங்க. மிருகத்தை நீங்க அகராதி சொல்லாம பார்க்கலாம். அகராதி என்று இது நாங்க நேரடி சொல்லித்தானே. மிருகம்டா வரும் அல்லது மரக்கறிகள் இப்படி என்று சொல்லுவார்கள் முதல்ல வாரது. எஸ், எங்கட அம்மா என்ன அப்படித்தான் கேட்பார். கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு 2 மணி இருந்தாலும் ஒரு பொருள் என்னடா கேட்டா தெரியாது. ஒரு பொருள் தான். ஆனா நாங்க ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துறது இல்ல. நாங்க பயன்படுத்தல, இந்தியால பயன்படுத்துறது. என்ன இல்ல பின்னால வாரத்தை இல்ல நாங்க பயன்படுத்துறது இந்த சொல்ல வந்து அவர்களாம் சொல்லுவார்கள். நாங்க வேற நாங்க எல்லாம் ஆங்கில இதுல படிச்ச நாங்க தானே, அப்ப ஆங்கிலத்துல சொல்லுவோம். இது எதோட தொடர்பான சொல்வாணி? 2 இணைஞ்சது இது ஒரு பொருள். இந்த பொருள் வந்து ஒவ்வொரு நாளும் பயன்படுத்த மாட்டோம். சில விஷயங்களை மட்டும். அது சிலர் வருஷத்துல ஒரு தடவை பரவாயில்லன்னு தெரியாது. அப்படி நான் சொன்னது இல்லையா? வீட்டுல இருக்கும் படமுடிய வகைக்கு அதைத்தானே காண்றோம். இப்ப தற்பொழுதும் நீங்க பார்க்கலாம் உங்களோட வீட்டுல. சாப்பிடுறீங்களா நகுல்? சாப்பிடுறாரு நகுல். சரி, இதுக்கு மேல அம்மா சொல்லாட்டா? அம்மா போய் வாரம் போல நாங்க முதல் யோசிச்சது வேற, பின்னக்கு இப்ப யோசிச்சது சரியா. இவ சில மரக்கறிகளை அம்மா இப்படி சொல்லுவார், இப்படி இப்படி டேஷ். மற்றதும் கூட வீட்டிலேயே அந்த முன்னுக்கே இருக்குது. நான் முதல் வேற பக்கத்திலேயே 2 மணி தான் ஒரு பொருள், பாவனைக்குரிய ஒரு பொருள். ஆனால் பல வீடுகள்ல இருக்கும், பயன்பாடு குறைவா இருக்கும். முதல் வார்த்தை என்ன இருக்கா? மிருகம் என்ன சொன்னேன், அதை கண்டுபிடிக்கலாட்டா இப்படி சொல்லு, இப்படி இதையும் வச்சு கண்டுபிடிக்கலாம். அதாவது நீங்க இந்த காய்கறிகளை இப்படியாக பிள்ளை இப்படி என்னம்மா சொல்லுவார். அம்மா என்னடா கேக்குறா? இது ராஜினியா கண்டுபிடிச்சிங்களா? நான் முதல் பின்பக்கம் வேற ஜோதிச்சேன்னா இப்ப நீங்க சொன்ன வீட்டை இருக்குன்னு சொன்ன அப்புறம் இப்ப கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ராஜினிக சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க பாப்போம். அரி என்று கண்டுபிடிச்சேன் நான். மிருகத்துக்கு அரித்தட்டா? அரித்தட்டு நகுல்ற கையில இருந்தது இப்ப தட்டு சாப்பாட்டு பிளேட். நாங்க அது உண்மையிலேயே இந்தியாவில் தட்டன்னு சொல்றவங்க. தட்டை கொண்டு வா. மற்றது கை தட்டல், கையை தட்டுங்கோ என்று சொல்றது தானே. அரி என்ன நான் மற்ற மிருகம் சிங்கமா? அரி என்ன? அரியண்டா சிங்கம். நீங்க மிருகமண்டா சிங்கம். அப்ப அது அப்புறம் சின்ன சின்ன மரக்கறியில பிள்ளை சின்ன சின்ன அரி பிள்ளைன்னு சொல்லுவாங்க தானே. சொல்லுவா மெல்லி நீங்க மாவை சொன்னீங்கன்னா நேரடியா கண்டுபிடிச்சிருப்போம். என்ன வாணியக்கா? என்ன மாவை? மாவை அரிக்கிறது தானே வேலை, வேற என்ன? இல்ல ஆனா குறைவுதான் அது பயன்படுத்துறது. நான் சொல்ல பார்த்தேன். நான் சுடு நான் 2 கிலோமைக்கு ஒருக்கா மாவிக்க 4 கிலோ மாவிப்பேன். அப்படியும் கட்டிக்காரி. நீங்க ஒரே புட்டு மணியப்பம் செய்யறது தானே? என்ன? ஆமா, புட்டு இடியப்பம் கூட தானே நாங்க மாறி மாறி செய்யறது. கோப்பிய வரதுட்டு அரிப்பம்னு சூடோட போட்டேன்னு அடுத்த ஓட்டையா போயிட்டு. சரி, சூட்டோட போட்டா அப்படி ஓட்டையாகாது. அந்த இது போல வாணியக்கா, இது அந்த பொலித்தீன் போல. இந்த பொலித்தீன் இப்ப அவங்க சில லோக்கல் தானே. இப்ப சின்ன அடிக்கிறது சின்ன அப்படி வந்துட்டுதான் நான் பாவிக்கிற குறைவு தானே. வேற எனக்கு இப்ப இவரையும் கையிலாண்ட அடிக்கிறேன். நானும் விட கிடைக்கிறேன். சில வாணியக்காண்ட வேலையை கண்டுபிடிச்சிட்டு போ. வாணியக்கா வேலைக்கும் கொடுங்க, கொஞ்சம் யோசிக்கட்டும். நான் சின்னதா இருந்தேன் நகுலுக்கு. சரியா?
அவளுக்கு வந்து உங்களுக்கு போன கிழமை நான் கேட்டேன், நான் சொல்ல இல்லை நீங்கள் என்ன. அது எனக்கு தெரியல. சரி, இப்போ நான் 2 உடல் உறுப்புகள் சேர்ந்தது சரியா? உடல் உறுப்பு உடல் உறுப்பு தான் ஈஸி. அந்த 2 உடல் உறுப்பும் சேர்ந்தது ஒன்று வரும். அது வந்து நீங்கள் வீதியிலெல்லாம் போகல, சைட்டாலெல்லாம் இருக்கும், ஓடும். சில நேரம் நாத்தம் அடிக்கும். இடையில ஒரு மெய் எழுத்து சேர்க்கணும். இல்லை, அது 2 விதமாகவும் சொல்லலாம். அப்படி வரைக்குள்ள ஒரு மெய் எழுத்து சேரும், இப்படி வரைக்குள்ள சேராது. உங்களோட நேராக முகத்தில் இருக்கிற உடல் உறுப்பு இல்லை, முகத்தில் உண்டு, மற்றது இன்னும் உண்டு. கண்ணி ஓடுறதுன்னு சொன்னவா? ரோட்டுல தண்ணி ஓடுறதுன்னு இல்ல சொன்னவா? கவனிக்கலையா வாணிகிட்ட? சைட்டால தண்ணி எல்லாம் ஓடும். சிலர் மூக்கெல்லாம் பொத்தி கொண்டு போவார்கள் தானே. தெரியும் தெரியும். சொல்லுங்க அப்போ. தமிழ்ல எனக்கு தெரியாது. நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரி அம்மா சொல்லுங்க. வாய்க்கால். வாய்க்காலும் சொல்றது, கால்வாய் என்னும் சொல்றவங்க என்ன? இது தெரியாது. அந்த டாய்ச்சில எனக்கு தெரியும். என்னன்னு சொல்லுங்க. அப்படி சொல்லிக்கலாம் தானே. அது காசு கனால். அடுத்தது நான் மணியக்கா. நன்றி வணக்கம். தர்ஜினிக்குரியது என்ன தரலாமண்டா, உங்களுக்கு ஒரு உடல் உறுப்பு, முதன்மையான உடல் உறுப்பு உண்டு. மற்றது இன்றைக்கு நாளைக்கு நாளண்டைக்கெல்லாம் காலநிலையை பார்த்தால் இதை பார்த்து தான் கணிப்போம். இடையில் ஒரு குற்றெழுத்து வரணும். 2ஐயும் இணைத்தால் இதுவும் ஒரு பொருள். அடுத்தது வீட்டுக்குள்ளே இப்போ குளிர் நேரமும் இதை பார்ப்போம், வெயில் நேரமும் பார்க்கலாம். 2வது பகுதி. முதன்மையான ஒரு உடல் பகுதி என்னத்தை பார்க்குறோம், அதை தான் பார்க்கலாம். அதான் பார்க்குறது. 2 முனைந்தால் திருமண வீட்டில் ஒருவருக்கு முக்கியமான ஒன்று. தலைப்பாகை. இதை சொல்லிதான் பிடிச்சதா இருக்குமா? இது பாக்குறானே வெதர் பாக்குறதெல்லாம். சரி, இப்ப ராஜினி அக்காக்கு இது வந்து சிலர் வந்து கையோடையே கொண்டு தெரியும் ஒரு சின்ன பொருளா இருக்கும். அநேகமாக சில நோய்கள் இருக்கிறவர்கள் கொண்டு போய் தெரிவார்கள். முதலாவது. 2வது பகுதி உங்களுக்கு இல்லை, நான் இதை விடுறேன், உங்களுக்கு சரி வராது. அது கடவுள், இந்து கடவுளோடது. ஜெயநடசன் சொல்கிறோமே, இந்து கடவுள். சொல்ல இந்து பீப்புள். அப்போ இந்து பீப்புள் வேண்டாம். முதலாவது வந்து இது வந்து பெண்களுக்கு அழகை கொடுக்கும் ஒன்று. சரியா? பெண்களுக்கு அழகை கொடுக்கும் ஒன்று. ஐயா அடிக்கடி சொல்லுவார் இது. மற்றது கொடை என்பதை இப்படியும் சொல்லலாம். 2 இணைந்தால் எல்லா நாடுகளிலும் இது காணப்படும். அதுவும் இப்போ சமர் நேரங்களில் அநேகமாக இதன் பயன்பாடு இருக்கும். எல்லாருக்கும் சொல்ல தெரியுது, எனக்கு தெரியல. அதுதான், அது எல்லாருக்கும் தான். அழகை கொடுப்பது பெண்களுக்கு இதுவும் அழகை கொடுக்கும். 2வது கொடை என்பதை இப்படியும் சொல்லலாம். கொடை 2 இணைந்தால் இது எல்லா நாடுகளிலும் காணப்படும். அதுவும் குறிப்பாக இப்போ சமர் நேரங்களின் ஆரம்பம் தானே, அநேகமாக இதன் பயன்பாடு கூட இருக்கும்.
எல்லா இடமும் தடாகம் முடி குளம் அழகை கொடுப்பது முடி முடி பெண்களுக்கு கொடுப்பது ஐயா சொல்ற அந்த அந்த முடிக்கும் இது தேவைப்படும் சில நேரம். சில முடிகளுக்கும் சில நேரம் தேவைப்படும். பூ மாலை சில முடி எல்லாம் பூ நிற்கும். வேற எனக்கு சொன்ன எங்களுக்கு வேறக்கும் சொல்லிக்க தெரியும். பின்னல் இல்லாததானே பின்னல் வந்தது. வேற நீங்க ரேவதி படம் எல்லாம் பாக்குறீங்களா? இல்ல நான் படம் பார்க்கிறோம். ரேவதி இந்த கணவர் படம் எல்லாம் பாக்குறீங்களா? முந்தி வந்த தொடக்கத்துல இவர் மத்தியானத்துல போட்ட இவருக்கு நாளாந்த முந்தி தொடர்ந்து பாப்பர் படம் இப்ப பாக்குறீங்கள. நான் பழைய படங்கள் ரேவதி இல்ல அவற்ற கணவன் நடிச்ச படம், அதுல இருந்து பாட்டு வரும். கண்ணும் கண்ணும் கஷ்டமா போச்சு இல்லையா? இல்லையே. வேற யாரும் சொல்ல போறீங்களா? நானும் கண்டுபிடிக்கல. தடாகம் குளம் அல்லது தடாகம் என்று அவக்கு சொன்னது பின்பகுதி சரியான. முன்னுக்கு குளம் என்ன முன்னுக்கு பெண்களுக்கு அழகை தரு முடிக்கு தேவையானது என்ன? பின்னல் தடாகம் இல்ல அது வராது. சரி சொல்லவா? நாகம் அது அடுத்த கிழமை எடுப்போம். இப்படி இதெல்லாம் பிடிச்சாதான் இப்படி எழுதி வச்சதை பிடிக்கலாம். நீங்க வாணியக்கா சொல்ல எனக்கு பொய்கை என்ற ஒரு பொய்கை என்ற தடாகம் என்று வந்தது. அது பொய் ஒரு கை ரெண்டு நான் இது தர இல்லையே. ஐயாவுக்கு அதான் எனக்கு பிடிபடையில. ஐயா என்ன சொல்றது? பெண்களுக்கு சொல்றவர் அம்மா பெண்களுக்கு பெண்கள் சொல்லுவார். பெண்கள் சொல்றது பெண்களுக்கு அழகு அழகு இது அழகு. அந்த அழகு அழகு அவர் அழகுன்றதுக்காக இல்ல, இது நல்லது அப்படின்னு சொல்லுவார். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அன்றைக்கும் சொன்னவர். அந்த திருஷ்டி ஞாபகம் அது அழகு வராதுங்க. பொட்டு அங்கால தடாகம் அது வராது. பொட்டு குளம் பொட்டு. நான் ஊரோட கண்டுபிடிக்கிறேன். நான் சொல்றேன் பொட்டு குளத்துக்கு. அது வந்து என்னண்டா மைதானம். சமர் வந்தா கூடும். நீங்க அந்த விளையாட்டுகள் கூட மைதானத்துல செய்யறோம். அந்த பொருளை சொன்னீங்க. நான் அந்த பின் சொல்லி இல்ல. சமர் வந்தா கூடும் சமர் வந்தா சமர் வந்தா இதுன்ற பயன்பாடு அதிகரிக்கும் சொன்னேன். மைதானங்கள் விந்தர்ல குறைவுதானே. ஆமா ஆமா. ஐயா அப்படி சொல்லுவார். ஐயா சொல்றவர் பெண்கள் கண்களுக்கு மை அடிச்சா அடிக்க வேணும்னு சொல்லுவார். மை போட்டா அது நல்லது திருமணமான பெண்கள் என்று சொல்றவர். மற்றது சின்ன பிள்ளைகளுக்கு வந்து திருஷ்டி கழிக்கிறதுக்கு மையால தீட்டை வைப்பார்கள். அது அப்ப தலை எண்ணங்களே நான் சொன்னேன். நான் சில தலைகளுக்கு இது தேவையாட்டு மை அடிக்கிற இல்லை. சரி தர்ஜினி வச்சிருக்கிறாரா ஒருத்தரும் சொல்ல மாட்டீங்களா? கேளு பாப்போம். அப்படி வேற சொல்லிட்டீங்களே ராதிகா இல்லாதபடியால கேக்குறது. அவாக்கு மூளை அவுட் ஆக்கணும்னு தானே விருப்பமா இல்ல இருந்தாலும் இருந்தாலும் கேட்கிறேன். உடல் 3 உடல் உறுப்புகளை சேர்த்து ஒரு பொருள் வரும். அது என்ன? 3 உடல் உறுப்புகள் வாணியை கட்டுதான் கேட்கிறேன். மொத்தம் 3 உடல் உறுப்புகளை சேர்த்தா ஒரு பொருள் வரும். பொருளா வரும்? ஓ போட்டிங்க ஒரு போடு. ராதிகா சொல்லி இருக்கிறோம் அவங்கள அவுட் ஆகணும்.
மூன்று உடல் உறுப்புகளை சேர்த்தா வெளி உறுப்பா உள்ளுறுப்பா? வெளியூர் வெளியூர். கண்ணாடியால் பொருங்க மாட்டேன் எங்களுக்கேவா? மூன்று உடல் உறுப்பு சேர்த்தா ஒரு பொருள்னு சொல்றீங்க. ஒரு பொருள். அது பேருந்து நாங்கள் பாவிப்போம் அந்த பொருளை. நீங்களும் பாவிக்கிற நீங்க. அது 2 சொல்லல வருது. அதான் அது 2 தான் வரும். கொண்ட சேர்த்தா தெரியுமா? என்ன ராஜினி? சரி சரி, மூக்கு கண்ணாடி. ஓகே, கேட்டிக்காரு. ஆமா. முதல்ல கண்ணாடி வந்தது, பிறகு மூக்கு வந்து சேர்ந்துட்டு மூக்கு கண் நாடி. அது சரி. நான் கண்ணாடி கண்டுபிடிச்சிட்டேன். மூக்குண்டது இது என்னுடைய சொந்த கண்டுபிடிப்பு இல்லை, நான் இதுல பார்த்தேன். இணையத்தில் பார்த்தேன். அப்புறம் போடுங்க. வாழ்த்துக்கள் வாங்கிட்டேன். ஆனா இதையும் சொல்லி நீங்க வந்துட்டீங்கன்ற அதே கிடைச்சுன்னா திருப்பி ஐயோ எப்படியாவது கொள்ளணும், அடுத்த முறை தேடி கண்டுதான் பிடிக்கணும். தெரியும் சடை நாகம் மணிக்கு பாவிக்கிறாங்களே, நான் சடை நாகம் நாகசடம்னு சொல்லுவோம். அது 2 சொல்லுவாங்க. இந்த இது மாதிரி தான், வாய்க்கால் மாதிரி கால்வாய் மாதிரி நாகர் சடை, சடை நாகம். ஆமா. அது இப்ப எல்லாம் போயிட்டு தானேங்க. அது பாருங்க, நாகர் சடைன்றது மறந்தே போனேன். ஓ, பின்னாடி என்ன இல்லாம போச்சு. பின்னலுக்கு மேல வைக்கிறது, மேல வைக்கிறது இப்ப இல்ல. இப்ப சும்மா ஒரு ஒண்டையே போட்டுட்டு பூ வச்சுட்டு போகிறார்கள். பின்னலுக்கு மேல வச்சு அது வடிவாம் இருக்குந்தான். அந்த முட்டாளி எல்லாம் செய்யறது. நான் 2-3 ஒட்டின் இருக்கு. நான் படிக்கிற காலங்கள்ல எங்கிட்ட பெரிய ஆக்களுக்கு ஒட்டி கொடுத்தனாங்க. ஒட்டினாங்க வட்டமா மட்டை வெட்டி, அதுக்கு மேல நடுவில மொட்டு முதல் கரைக்கு சுத்தி கொண்டு வந்து ஒட்டி கொண்டு வந்துட்டு அதுக்கு மேல இன்னொரு அடுக்கு, அதுக்கு மேல இன்னொரு பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேல இன்னொரு முதல் எல்லாம் கையால செய்யறது மேல. இப்போ மயிலிறக வைக்கிறோம் நடுவ டீச்சர், மயிலிறகு. மட்டும் இப்ப அது கேட்டு அந்த நகைய இதெல்லாம் வந்துட்டு இமிஸ்டேஷன் அந்த செட்டிலே இருக்குது. அந்த பின்னலுக்கு வைக்கிறது குத்தி விடி சரி. இப்ப 3 வேலை ஒரு ஆள் சொல்லுங்க. இது சரியான இல்லைங்க. ஒருவரின் பெயர் முன்னாடி வரும், அது ஆனாம இருக்கலாம் பெண்ணாம இருக்கலாம். மற்றது இலங்கையில ஒரு ஊருண்ட ஒன்றோ அந்த இடங்கள், அந்த இடத்துல உள்ள ஒரு இருப்பிடத்தை குறிக்கும். ஒன்று இணைந்தால் சரியா, 2 இணைந்தால் ஒரு கட்டிடத்துக்குள்ள ஒரு விஷயம் வரும். ஏனண்டா இது நான் நேரத்தான் சொல்லணும், அதை கண்டுபிடிச்சிருவீங்க. மணி மண்டபம் இல்லையா? கட்டிடத்தின் பேரு ஊரண்டு கேட்டாப்புல ராசாவின் கட்டிடம் பண்ண நீங்க வீடு பாசல் அப்படின்ட்டு இருக்குதானே, அது போல இப்ப அது போல உண்டு. என்னன்னா நான் அது சொன்ன அப்புறம் பதிலே வந்துடும். பதில வராது, அதை கண்டுபிடிச்சிருங்க உடனே. இது 2 பாருங்க, நீங்க இது 2 முடிச்சிங்கன்னா சரி. ஒருத்தர் பெயர், அது ஆணுக்கு மறு பெண்ணுக்கு மறு நினைக்கிறேன். முன்னுக்கு பின்னுக்கெல்லாம் இருக்குதானே. அடுத்தது இலங்கை நினைக்கும். ஒரு சில இடங்கள்ல ஒரு இருப்பிடத்தை குறிக்கும் ஒன்று. அப்படி நேராவே வருகுது, ஒன்றுமே நீங்க எழுத்துக்கள் சேர்க்கவும் தேவையில்லை. இது நேவு செஞ்சு வந்தா புட்டுப்ப மட்டும் பார்த்தா வர இல்லை. மணி மாடம் வருமா? என்ன தரவுக்குள்ள வரணும், மருதாண்ட வரங்க. மணி பெயர் மாடம் இருக்கை தொடர்பானது. இலங்கையில இந்த பேர்ல தான் அந்த இருப்பிடம் இருக்கு, நாங்க வசிக்கிறது. இருப்பிடம் வசிப்பிடம் தவசி மடம். ஆறு விஜயகாந்தோ இடத்தின் பேர் வசிப்பிடம். யாரும் போன இடத்த எனக்கு சத்தம் குறைவாகும்.
எத்தனை எழுத்துக்கள் வாங்கிங்க சொல்றீங்களா? அது சொல்ல மாட்டேன். சொல்லவும் மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். அதுதான் தர உதாரணம். இந்த ரெண்டும் சேர்ந்து வாணிக்க இந்த பொருள் என்ன மண்டபத்துக்குள்ள இருக்குதுன்னு சொன்னீங்க. இது பொருள் இல்ல, ஒரு கட்டிடம். இப்ப வீடு பாடசாலைன்னு சொல்லுவோம் தானே, அது போல. ஆனா இப்ப நான் நீங்க சொல்லுவீங்க அப்படி சொல்லியிருந்தா சொல்லியிருப்பேன். அது இலகு கொண்டபடியா நான் சொல்லல, இப்படி வச்சிருக்கிறேன். இது ராஜினி அக்கா சொல்லாட்டா ஷேம். ரஜினி அண்ணி சம்பந்தமா இருக்கிறதோ முந்தி நட சொன்னீங்க இல்ல வேற மாதிரி வைத்தியசாலை வைத்தியசாலை இல்ல வைத்தி வைத்தி பெண்ணுக்கு மேல இல்லையா? எனக்கு தான் உண்மையிலே அநேகமான பேர்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வருதுதான். மணி என்ற பேர் வர்றது, சில பேர்கள் வரும். தாவமண்டு வரும், மதி, ராஜி என்று சொல்வார்கள். துரை என்ற பேரும் ஆணுக்கும் இருக்கு பெண்ணுக்கு இருக்கு. அன்னைக்கு ஒரு ஆளுக்கு பேர் வந்து வேண்டாம். வேண்டாமா? என்ன பேரா? சரி, ஒரு ஆள் வீட்டை வந்து ஒரு பெண் வேலை செய்யறா. அப்ப அவரே தெரியாதாம் என்ன பேரு. அப்ப குடிவன் வந்து உன்ன பேரை சொல்ல போற வேண்டாம். அவன் என்ன பேரு வேண்டாம்னு சொன்னான். அவன் சொல்ல வேண்டாம்னு சொல்லுவான். வேண்டாம்ன்றதான் பேர். தமிழ் பேரா? இந்த புள்ள வேண்டாம்ன்றதும் அப்பன் அஞ்சாவது பொம்பளை பிள்ளையா, அப்ப வேண்டாமன்றே வச்சுட்டுமா. கடவுளே, எங்க எந்த நாடு தர்ஷினி? இந்தியாவில. இந்தியாலாம் அப்படி இருக்கு. வேண்டாம் தான் பேரு நம்ம வேலை அப்படி. ஆனால் அதால கஷ்டப்படுவான்னு நினைக்கிறேன். மனம் கஷ்டமா இருக்கு. மாத்திரம் நல்ல பேரு. சரியான கஷ்டமா இருக்கு பாவம். வாணிகிட்ட சொல்லுங்க, நான் என்ன மூளைய போட்டிருக்கேன். இல்ல சுத்துது இன்னும் கண்டுபிடிக்குது இல்லையே. நேராவே வருகுது தேவாலயம். தேவன் ஆலயமா? இல்ல தேவன் இல்ல, தேவா லயம். லயம் அந்த அங்க அப்கண்டில அந்த வீடு வசிக்கிற வீடு லயம். அந்த இது மலையாத்தாக்கள் பாவிக்கிறவே நாங்க இந்த சொல் லயம். லயம் அவரோட வீடு அது லயம் பாவிக்கிறது. அப்ப ராஜினி ஏண்டி அதான் சொல்லலாம் யோசிச்சிருக்கோம். இப்ப பிரபுதேவா தேவான்னு சொல்றது தானே. தேவராணிய தேவான்னு சொல்வாருங்க சிலர். அப்ப அங்கெல்லாம் நேராவே வருது, ஒரு எழுத்து தேவையில்ல. இந்த லயத்தை கண்டுபிடிக்கவே இல்லையா வாணிகா? அப்படி யோசிக்கவும் ஒரு பகுதியில வசிக்கும் மறந்து போயிடும். அது இன்றைக்கு வராதவங்களை கொடுப்போம். அப்பா மங்களே கொஞ்சம் லேட்டா தான் சரி, எல்லோருக்கும் குட் நைட். பொழுதெல்லாமே நாளை கோசல்யா அவர்களின் அஞ்சலோட்ட கவி இருக்கின்றது 2 மணிக்கு. அவக்கு அங்க சாப்பாடு கொடுத்து தீ புரிச்சுக்குள்ள போற மக்கள் வச்சு கொண்டிருக்கிறார்கள். சரி, நன்றி, மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி.